கீதாக்கா யாரு அவசர அவசரமா புறப்பட்டு இருக்கிற இவங்க வேற. அதான் வர்றப்பா. என்ன யாரோ வந்தாங்க, எங்க போயிட்டாங்க போல. சரி திரும்பி போவோம். எக்கா கீதாக்கா என்னம்மா சத்தம் மட்டும் கேக்குது, ஆளக்கான முன்னாடி வந்து நில்லம்மா. எக்காம முன்னாடி நிக்கிற பாருங்க. முன்னாடி யாரும் இல்லையேம்மா, இது எங்க போய் பாப்போம். யாரும் இல்லையே, வெறும் சத்தம் மட்டும் தானே கேக்குது. எக்கா கொஞ்சம் கீழே குனிஞ்சுதான் பாருங்களேன். அடே நீலாம்பரியா, வா வா வா. எனக்கு நான் மேலேயே பார்த்துட்டு இருந்தேனா அதான் ஆள் தெரியல. ஆமாக்கா ஆமா, உங்களுக்கு தெரியாது. சரி பொண்ணு வீட்டுக்காரங்களும் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்களாம்மா, சீக்கிரம் ரெடி ஆகி வாங்க போலாம். ஆமாக்கா சாப்பாடு வச்சு புளிக்குழம்பு வச்சு பாத்துக்கோங்க. ஆனா நீ எப்பதான் இந்த புளிக்குழம்பு விட போறேன்னு தெரியல நீலாம்பரி. அப்புறம் என்னக்கா பண்றது, அது ஒண்ணுதான் நம்மளுக்கு நல்லா தெரியும். மத்த எது வச்சாலும் அவரு வேற சத்தம் போடுறாரு, நல்லா இல்ல என்ன சோறாக்குறான்னு. நம்ம என்னதான் பண்றது சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் விட்டு நீ இந்த நைட்டியோடய வரப்போற. ஏன் இந்த நைட்டுக்கு என்ன குறை? ஏம்மா தாயே, இன்னைக்காவது இந்த நைட்டியை மாத்திட்டு ஏதாவது நல்ல புடவைய எடுத்து கட்டிட்டு வா. சரி கட்டிட்டு வர. நீ இந்த சேலையோட வரப்போற? இல்லடி, வேற ஒரு சேலை நைட்டே எடுத்து வச்சுட்டேன், அதோட தான் கட்டிட்டு வரப்போறேன். தம்பி எல்லாம் ரெடி ஆயிட்டானா என்ன? இப்பதான் குளிக்க போயிருக்கிற, காலை எடுத்து எந்திரின்னு சொல்லி இப்பதான் எந்திரிச்சு போய் குளிக்க போயிருக்கிறா. அவரெல்லாம் ரெடி ஆயிட்டாரு. நான் எடுத்து புடவை கட்டினா முடிஞ்சு வேலை. சரி சீக்கிரம் கிளம்பா. நீலாம்பரி ஏக்கா சொல்லுங்க. சரி மூஞ்சி கொஞ்சம் நல்லா வை, பார்க்க சகிக்கல. என்னத்த போய் நல்லா வைக்கிறது. அடி சரி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நல்லா சிரிச்ச முகமா இரு, அப்பதான் நல்லா இருக்கு. இந்த சிரிச்ச முகம் போதுமாக்கா? ஏமா தாயே, நீ சிரிக்கவே வேண்டாமா, போ. இவளுக்கு அப்ப பாரு விளையாட்டுதான். இந்த பையன் வேற குளிச்சானா என்னன்னு தெரியலையே. எப்பா குளிச்சுட்டியா? சீக்கிரம் வா, ரெடி ஆகி சட்டை போடு, போகணும். பாரு நீலாம்பரி அக்கா வந்துட்டாங்க, பொண்ணு வீட்டு ரெடியாமா. ஹலோ துரை. சொல்லு நெடுவாளி. என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க பாட்டு கூலா பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் நேத்து நைட்டே சொன்னல, நான் வந்து பாத்துக்கிறேன்னு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பின்ன நான் மட்டும் வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிப்பேனா? இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா இன்னைக்கு நான் வருவேன். சொன்னதை செஞ்சா சரிதான். எங்க அம்மா வேற அப்ப புடிச்சு ரெடியாகும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னும் குளிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு தான் இருக்கேன். சரி, ஒரு நல்ல உனக்கு சூப்பரா மேட்ச் ஆகிற புடவையா பார்த்து கட்டிட்டு வா. ஆமா, என்னமோ நீங்க பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் தான் வர்றேன். என்ன சொன்னீங்க? இல்ல, நான் தான் உன்னை பார்க்க வரல, அப்படியே உன்னை பார்த்துக்கலாம் தான். சரி சீக்கிரமா வாங்க. வர்றேன். என்னோட வாணி ரெடி ஆயிட்டியா? ஆமா ரெடியாக போறேன். குளிச்சிட்டு வந்தா 1 மணி நேரம், சேலை கட்டினா 1 மணி நேரம், பொட்டு வைக்கிறதுக்கு 1 மணி நேரம், தலை சீருக்கு 1 மணி நேரம், பூ வைக்கிறதுக்கு 1 மணி நேரம். என்னடி பண்ற நீயே? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஏமா நான் என்ன இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு உங்ககிட்ட கேட்டேனா? நீயா சொல்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு. ரெடியாக என்ன போட்டு தொல்லை பண்ற. ஆமா, கழுது வயசு ஆகுது, இன்னும் ஊர் சுத்திட்டு செல்லு பத்தியா இருக்க போறியா? எம்மா அதெல்லாம் சரிம்மா, ஆனா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை எப்படிமா நான் பண்ணிக்க முடியும்? இங்க பாரு, நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உனக்கு மாப்பிள பிடிச்சா சரின்னு சொல்லு, இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சும்மா நீ தலைவலி உண்டு பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டேன். ஒழுங்கா சேலை கட்டிட்டு ரெடியாது. ஏம்மா நீ தான் சொன்ன மாப்பிளைக்கு பிடிச்சதான்னு. இங்க பாரு, இப்போ ஒரு சேலை சுத்திட்டு பொட்டை வச்சுட்டு வந்துட்டு இல்ல, பிடிச்சா சரின்னு சொல்லு, இல்லைன்னா கம்மனு வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு என்ன தலைவலி உண்டு பண்ணிட்டு இருக்காத. என்னோட கடமை, இந்த வயசுல உனக்கு மாப்பிள பார்க்கணுங்கிறது என்னோட கடமை, அதை நான் செஞ்சுட்டேன். அதுக்கு மேல நீ வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னா அதுக்கு மேல வயசு 30-40 வயசு ஆகிட்டு அப்புறம் கிளையான பிறகு எவனும் கட்ட மாட்டான். அப்புறம் நான் ஒன்னும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். சரிம்மா போமா, ரெடியாகி வந்து நிக்கிறப்போ உங்ககிட்ட எல்லாம் எவன் பேச முடியும்? இங்க பாரு, ரெடியாகி வந்து நில்லு சரியா? உனக்கு மாப்பிள மனசுக்கு பிடிச்சதுன்னா சரின்னு சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல சரியா? அத நான் இப்பவே பிடிக்கலன்னு தானமா சொல்றேன், அப்புறம் எதுக்குமா பாக்கணும்? இல்லடி, மாப்பிள குணமெல்லாம் தங்கமான குணம். உனக்கு நேத்தா வந்துட்டு போட்டோ அனுப்புன, அவங்களுக்கு மாப்பிளைக்கெல்லாம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருச்சு. உங்க அம்மா கூட எல்லாம் நான் பேசுறேன், நல்லா பேசுறாங்க. உங்க அம்மா அப்பா 2 பேருமே நல்லா பேசுறாங்க. உனக்கு மாமியார் குடும்பம் எதுவுமே இல்லை. போனா நம்ம வீடு மாதிரி தான், நல்ல பணக்கார வீடு. போயிட்டு நல்லா நீ பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கலாம், வேலைக்காரி எல்லாம் வச்சிருக்காங்க. உனக்கு ஒரு வேலை இருக்காதுமா, நீ போய் ராணி மாதிரி வாழலாம். ஆமாம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா அம்மாக்களும் இப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் அங்க போய் நாங்க தான் கிழிஞ்ச கோணி மாதிரி வாழ்வோம். எப்பா மனுஷன் பேச முடியாது தாயே. நான் ஒரு சேலை எடுத்து கொடுக்குறேன், அதை கட்டிட்டு நான் நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், அது போட்டு வா. அம்மா எனக்கு நகையெல்லாம் போட பிடிக்காதுமா, எனக்கு சேலையே வேண்டாமா, நான் இதோடவே வர்றேம்மா. இங்க பாடி உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு இருக்கிறேன். அப்ப கையில கிடக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சிரும் பாத்துக்கோ. கம்மன் நான் கொடுக்குற சேலை நகையை கட்டிட்டு வந்து நில்லு. நகை எப்படிமா கட்ட முடியும்? டென்ஷன் பண்ணாத, 2 வழி நான் சேலை எடுத்து கொடுக்குறேன், அதுக்கு எந்த நகை மேட்ச் ஆகுதோ அதை போட்டு வந்து நில்லு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இவன் கூட எத்தனை காலம் தான் மண்டை உடைக்கிறது. இவன் கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தாட்டி விட்டுறானு. எப்பா சாமி, அப்பதான் நம்மளுக்கு நிம்மதியே. இப்படிதான் எல்லா அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, ஆனா கல்யாணத்தப்போ எல்லா அம்மா அப்பாவும் கண்ணை கசக்கிட்டு தான் நிப்பாங்க. அதெல்லாம் அப்ப பாக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற சேலை கட்டிட்டு வந்து நில்லு. அம்மா உள்ளவா. என்னடி சேலை கட்டிட்டியா? எப்பா ஊருக்கண்ணு பூரா என் மக மேலதான் இருக்கும் போல, என்ன அழகா இருக்கிறா. நிஜமாவேவாமா? ஆமாடி, அப்படியே சூப்பரா இருக்கிற. இத்தனை நாள் அந்த பேண்ட் சட்டையும் போட்டு அப்படியே பையன் மாதிரியே இருந்த, சேலை கட்டங்காட்டி என்ன லட்சணமா இருக்க. அம்மா அப்ப மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருமோ? அப்படியெல்லாம்
அதெல்லாம் பார்த்து பிடிக்கும். சரி சரி, தலையில பூ வச்சிருக்கலாம்லடி, நல்லா இருக்கும். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள கட்டி வச்சிருக்கிற, போய் வை போ. எம்மா என் முடிக்கு பூ வச்சா நல்லா இருக்காதுமா. பொம்பளை பிள்ளைக்கு பூ தாண்டி அழகே. ஆமா, அப்ப நான் ரொம்ப அழகாயிட்டேன்னா அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்களே. எப்பா என்னமோ பண்ண ஆத்தா. ஏம்மா நீ போய் சேலை கட்டி ரெடி ஆகு, நீ இதே தான் சுத்திட்டு இருக்க போறியா? இல்லடி, அதெல்லாம் நான் நைட்டே என்னோட சேலை எப்படியே அயன் பண்ணி வச்சிருக்கேன், நான் போய் கட்டிட்டு வரேன். பாத்துமா, எனக்கு பதிலா உன்னை பொண்ணுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட போறாங்க. ஏ போடி. என்னம்மா, அப்பாக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், பாத்துக்கோ. போய் சேலை கட்டிட்டு வா. சரி சரி, நான் போய் கட்டிட்டு வரேன். என்னடி சேலை நல்லா இருக்கா? எம்மா சூப்பரா இருக்குமா. பொண்ணு நானா நீ யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க பாத்துக்க. அப்படியா? இது உன்னோட சீருக்கு எடுத்து புடவை. ஏம்மா அந்த புடவையாம்மா இப்படி இருக்கு? ஏன்டி புடவையெல்லாம் கணக்கில்லடி, நம்ம ஜாக்கெட் அழகா தைச்சு போட்டோன்னு வை, எந்த புடவையா இருந்தாலும் அழகா இருக்கும். நல்லா பேச கத்துக்கிட்டோம்மா. ஏமா தாய்களா அந்த பொம்பளை இருக்கிற வீட்லயே இப்படிதான் இருக்கும். சீக்கிரம் 2 பேர் கிளம்பி வாங்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா வை, உங்க அப்பா கத்தியே சலிப்பாரு. வா போலாம். என்னமா 2 பேர் ரெடி ஆயிட்டீங்களா? எப்பா என் மகன் நெடுவாளி சேலை கட்டுங்காட்டி எப்படி அம்சமா இருக்கா. ஏன் என்ன பார்க்க மாட்டீங்களாக்கும்? உன்னைத்தான் வந்த உடனே பார்த்தேன். சரி சரி, இந்த சேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேலை எல்லாம் சூப்பரா இருக்குது, ஆனா நீதான் கொஞ்சம் நல்லா இல்ல. அட போங்க, உங்களுக்கு எப்ப பாரு இதே வேலைதான். சரி சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, உங்களுக்கு ஏதாவது டீ காப்பி ஏதாவது போட்டு வச்சியா? ஏங்க டீ காப்பி எல்லாம் இது போட்டா சூடாறிடாது, அவங்க வரும்போது சூட போட்டுக்கலாம். பஜ்ஜி போண்டாலாம் போட்டு வச்சுட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. நீங்க போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு முன்னாடி போய் நில்லுங்க, அப்பதானே வருவாங்க. அதான் போறேன். பொண்ணுக்கு ஏதாவது பூகாலம் வச்சு விடு, சின்ன பொண்ணுக்கு அழகா இருக்கும். உங்க மகன் எங்க கேட்டாதானே, எனக்கு முடிக்கு நல்லா இருக்காது அதுக்கு நல்லா இருக்காதுன்னு வைக்க மாட்டான். பொம்பளை பிள்ளைகளுக்கு பூ வச்சாதான் அழகா இருக்கும். பூ வச்சாதான்ப்பா அழகா இருக்கும். ஆனால் நான் தான் பூ இமேஜ் டவுன்லோட் பண்ணவே இல்லை, அதையே தான் கிராப் பண்ணிக்கிட்டு, அதனால தான் இந்த சோம்பேறித்தனப்பட்டுட்டு பூ வைக்கலப்பா, வேற ஒன்றும் இல்லை. எப்படியும் அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வரும், அதுக்கு வச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா எப்போ வேணுமோ வச்சுக்கோ. இங்க வேறடி, மாப்பிள்ளை வருவாங்க, வர மட்டும் நீ போய் பெட்ரூம்லயே உட்காந்துட்டு நான் கூப்பிட்றப்ப வா, சரியா? டீ காப்பி எல்லாம் கொண்டு போய் நீ தான் கொடுக்கணும். எம்மா அப்பாம்மா அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. நான் வான்னு சொன்னால் வந்து நிற்பேன், அவ்வளோதான். ஏம்மா அதெல்லாம் என்ன முடியாது. நீ ஃபஸ்ட்டே காப்பியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிடு, நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து என்னடி நினைப்பாங்க? பொண்ணு பிள்ளை தாண்டி காப்பி எல்லாம் கொடுக்கணும். நான் எப்படி வேணாம் தானே சொல்ல போகிறேன், எதுக்கு நான் காப்பி கொடுக்கணும்? ஏய், நீ வேண்டான்னு சொல்றியோ வேணும்னு சொல்றியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வந்து நிற்கும் போது யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு காப்பி கொடுக்கணும்லடி, நம்ம தாண்டி கவனிச்சுக்கணும். ஏன்டி இப்படி பண்ற? ஏன்டி இப்படி பண்ற? நீ பிடிக்குதுன்னு சொல்றியோ பிடிக்காதுன்னு சொல்றியோ, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம தானே காப்பி கொடுக்கணும். சரிம்மா நீ போய் கொடு, நீயும் பொண்ணு தானே. ஆனாலும் டி உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, நானே கொடுத்து தொலைறேன். ஏக்கா என்னக்கா இந்த சேலை கட்டிட்டு வந்திருக்கிற? ஏன்டி இந்த சேலைக்கு என்ன? ஏக்கா கொஞ்சம் நல்லா இருக்கிற சேலை கட்டிட்டு வரக்கூடாதா? ஏம்மா தாயே, உன்ன மாதிரி எல்லாம் இருந்தா ஒரே அடியா நைட்டி இல்லைன்னா நல்ல சாரி, உன்ன மாதிரிலாம் நம்மளால கட்டிட்டு வர முடியாதுமா. நம்மளுக்கு எப்பவுமே இந்த காட்டன் சேலை தான். அது சரி, பொண்ணு தானே பார்க்க போறோம், அதுக்கு இந்த சேலையே போதும். ஆனா நீலாம்பரி, இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்குது பாத்துக்க. நான் இந்த புடவையெல்லாம் வாங்கினதுல இருந்து இப்ப வரை கட்டவே இல்லக்கா. 24 மணி நேரம் நைட்டியே போட்டிருந்தா இப்படிதான் கட்டுறது. அது எங்க அக்காவையும் பாத்துக்க நீலாம்பரி. பொண்ணு பார்க்க வரணும்னே வந்தா, சரி நானும் வரேன்னு சொன்னா, சரி அதான் வான்னு கூட்டிட்டு வந்தாச்சு. சரி நம்மளுக்கு நாளா சேர்ந்தாதான் ஆகு. ஆமா ஆமாக்கா, கொஞ்சம் நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. சரி, எத்தனை நேரம் தான் நிக்கிறது? போலாம். இல்லங்க, பொண்ணோட அப்பா முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொன்னாரு, வரட்டு அப்புறம் போலாம். ஏன் கீதா, நம்மளுக்கு தடம் தெரியுமாச்சு? தடம் தெரியுதா? ஆனா பொண்ணோட அப்பா வந்து கூட்டிட்டு போனா அது ஒரு கெத்து தானே. கெத்து தான். போ. ஆமா, தாரி எங்கீங்க? தர ஏதாவது கார் நிப்பாட்டிட்டு இருக்கிறான், வந்துருவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, and உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, and நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு புதிய வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறும் நான் உங்கள் சுபாஷினி. பை ஃப்ரெண்ட்ஸ்.